நாங்கள் 2 சகோதரர்கள். எங்களுக்கு அக்கா, தங்கை என்று யாரும் இல்லை. அதனாலேயே எங்கள் அம்மாவின் மொத்த உலகமும் அவரது கண்ணின் மணியும் நாங்கள்தான். நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோதே ஏதோ ஒரு சின்ன விஷயத்திற்காக எங்கள் அப்பா கோபப்பட்டு அம்மாவை விவாகரத்து செய்துவிட்டு போய்விட்டார். அதற்கு பிறகு இந்த உலகத்தின் அனைத்து கஷ்டங்களையும் என் அம்மா ஒற்றையாளாக எதிர்கொண்டார். தையல் வேலை, எம்ப்ராய்டரி என இரவும் பகலும் கண் விழித்து கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தார். எங்களின் வளர்ப்பிலும் ஒழுக்கத்திலும் அவர் எந்த குறையும் வைக்கவில்லை. நாங்கள் இருவருமே படிப்பில் நல்ல முறையில் இருந்தோம். கல்லூரி படிப்பை முடித்த உடனேயே எங்கள் இருவருக்கும் நல்ல நிறுவனங்களில் நல்ல வேலை கிடைத்தது. அதன் பிறகு எங்கள் குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலை வேகமாக மாறத் தொடங்கியது. நல்ல காலம் பிறந்ததும் வயதான எங்கள் அம்மா நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக நகரின் நல்ல பகுதியில் அழகான வசதியான வீட்டை வாங்கினோம். என் பெயர் தினேஷ். என் அண்ணன் பெயர் கார்த்திக். அண்ணன் மிகவும் நல்லவர், அமைதியானவர், எதற்கும் பொறுத்து போகும் குணம் கொண்டவர். அவர் யாரிடமும் கோபப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை. வாழ்க்கையை மிகவும் இயல்பாக எடுத்துக்கொள்வார். ஆனால் நான் அவருக்கு நேர் எதிராக இருந்தேன். எனக்கு மூக்கு மேல் கோபம் வரும். யார் என்ன சொன்னாலும் உடனே பொங்கி எழுந்து விடுவேன். அந்த நாட்களில் எங்கள் அம்மாவுக்கு எங்களை நினைத்து ஒரே கவலை. எங்களுக்கு திருமணத்தை முடித்து பார்க்க வேண்டும் என்பதுதான். தன் வாழ்நாளிலேயே நாங்கள் ஒரு குடும்பமாக செட்டில் ஆவதை பார்க்க ஆசைப்பட்டு எங்களுக்காக பெண் பார்க்க தொடங்கினார். எனக்கு சின்ன வயதிலிருந்தே வெளி அழகின் மீது தனி மோகம் உண்டு. பளபளப்பாக கண்ணை கவரும்படி இருக்கும் பொருட்கள் தான் எனக்கு பிடிக்கும். அம்மா எங்களுக்கு வரன் நிச்சயம் செய்த ஒரு நாள் எங்களை அருகில் அமர வைத்து, இந்த வருடம் வீட்டை நன்றாக பெயிண்ட் அடித்து இன்னும் அழகாக மாற்ற வேண்டும் என்றார். உங்க 2 பேருடைய திருமணத்தையும் ஒன்றாக நடத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார். இந்த வயதில் தம்மால் வீட்டு வேலைகளை தனியாக கவனிக்க முடியாது என்றும், மருமகள்கள் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டால் நிம்மதியாக பெருமூச்சு விடலாம் என்றும் சொன்னார். எனக்கும் என் அண்ணனுக்கும் அதிக வயது வித்தியாசம் இல்லை, 2 வயது வித்தியாசம்தான். அதனால் சில சமயம் நண்பர்களைப் போல ஒருவருக்கொருவர் விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். நாட்கள் உருண்டோடி எங்கள் அம்மா எங்களுக்கான பெண்களை தேர்ந்தெடுத்து நிச்சயம் முடிந்து 1 வருடமும் ஓடிவிட்டது. அம்மா திருமண தேதியை குறித்தார். ஒரு சுபயோக தினத்தில் ஊரே மெச்சும்படி எங்கள் திருமணம் கோலாகலமாக நடந்தது. 2 சகோதரிகளும் மருமகள்களாக எங்கள் வீட்டிற்குள் வலதுகால் எடுத்து வைத்து நுழைந்தபோது என் அண்ணியை பார்த்த எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. என் அண்ணி கவிதா அவ்வளவு அழகாக லட்சணமாக இருந்தார். அவரை பார்த்து நான் வியந்து போனேன். ஆனால் என் மனைவி காவியாவை அவரோடு ஒப்பிடும்போது மிகவும் மாநிறம், சாதாரண தோற்றம் கொண்ட சராசரி பெண். இதை பார்த்தவுடன் என் மூட் அவுட் ஆகிவிட்டது. முதலிரவு அறைக்கு கூட போக பிடிக்கவில்லை. கோபத்திலும் ஏமாற்றத்திலும் வெளியே தனியாக அமர்ந்திருந்தேன். என் அம்மா என்னை பார்த்து பாசத்தோடு கையை பிடித்து, கண்ணா, இப்படி செய்யாதே. ஒரு மனிதனை வெளி அழகி வைத்து எடை போடக்கூடாது. நீ அவ கூட பழகிப்பார் என்றார். அப்புறம் நீயே என்கிட்ட வந்து, அம்மா எனக்கு வைரத்தையே தேடி கொடுத்திருக்கீங்க என்று சொல்லுவாய் என்றார். நான் கோபமாக, எனக்கு வாழ்நாள் முழுவதும் தீராத அநியாயத்தை நீங்க பண்ணிட்டீங்க. இது 2 நாள் 4 நாள் விஷயம்னா சகிச்சிருப்பேன். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே அழகான விஷயங்கள் தான் பிடிக்கும் என்று உங்களுக்கு தெரியும் தானே. அப்புறம் ஏன் எனக்கு இப்படி பண்ணினீங்க என்றேன். அம்மா புன்னகைத்து, இந்த முறையும் நான் உனக்கு ஒரு விலைமதிப்பற்ற அழகான பெண்ணைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்றார். ஆனால் அந்த நேரத்தில் அம்மாவின் வார்த்தைகள் ஏதோ சினிமா கதை போல தோன்றியது. என் கோபத்தை எல்லாம் அம்மாவிடம் கொட்டி கொண்டிருந்தேன். கடைசியில் அம்மாவின் கட்டாயத்திற்காக வேறு வழியில்லாமல் உடைந்த மனதோடு அறைக்குள் சென்றேன். ஆனால் என் மனைவியிடம் ஒரு வார்த்தை கூட பேச எனக்கு பிடிக்கவில்லை. அவள் அங்கே இருப்பதே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. முகத்தை திருப்பிக் கொண்டு படுத்து தூங்கிவிட்டேன். மறுநாள் காலை நான் கண் விழித்து பார்த்தபோது காவியா அறையின் ஒரு மூலையில் பயத்தோடும் பதற்றத்தோடும் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். பாவம், என் உதாசீனத்தை பார்த்து மிரண்டிருக்க வேண்டும். நான் அவளிடம் பேச எந்த முயற்சியும் செய்யவில்லை. நாட்கள் நகர நகர என் சொந்த அறைக்குள் போவதற்கே பிடிக்கவில்லை. அங்கு செல்லவே எரிச்சலாக இருந்தது. நான் அவளிடம் மனமிட்டு பேசியிருந்தால் என் மனம் மாறி இருக்குமோ என்னவோ. ஆனால் எனக்குள் நானே ஒரு பெரிய சுவரை எழுப்பிக் கொண்டேன். தினமும் ஆபீஸில் இருந்து வந்ததும் நேராக அம்மாவிடம் போய் உட்கார்ந்து விடுவேன். காவியா அமைதியாக எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைத்துவிட்டு எனக்கு என்ன வேண்டும் வேண்டாம் என்று பார்த்து பார்த்து செய்வாள். அவள் என் கவனத்தை ஈர்க்க பார்க்கிறாள் என்று நினைத்து கொண்டேன். ஆனால் அவளுக்கு அந்த அங்கீகாரத்தை ஒருபோதும் தரக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருந்தேன். இன்னொரு பக்கம் என் அண்ணி கவிதா செக்கச்செவ்வேல் என்று அவ்வளவு அழகாக இருந்தார். தொட்டாலே அழுக்காகிவிடும் போல் இருப்பார்.
என் அண்ணியை பார்க்கும் பொழுதெல்லாம் அண்ணனுக்கு எவ்வளவு அழகான மனைவி கிடைச்சிருக்கா என்று பொறாமைப்பட்டேன். என் அண்ணன் கார்த்திக்கிடம் இருந்து இந்த மாற்றத்தை என்னால் நீண்ட நாள் மறைக்க முடியவில்லை. ஒரு நாள் நான் தனியாக இருந்தபோது அண்ணன் வந்து, தினேஷ், நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நீ காவியாவை சரியா நடத்தலை என்றார். நான் ஏளன சிரிப்புடன், அண்ணா, இந்த லட்சணத்தில் இருக்கிற ஒருத்தியை நான் எப்படி மதிக்க முடியும் என்றேன். கார்த்திக் என் தோள்களை தொட்டு, இங்கே பாருடா தினேஷ், அவ உனக்கு எவ்வளவு பணிவிடை செய்கிறா, உன்மேல அவ்வளவு அக்கறை வச்சிருக்கா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா, உனக்கு ஒரு வைரமே கிடைச்சிருக்குன்னு அண்ணன் சொன்னதை கேட்டு நான் ஆழமாக பார்த்து, அண்ணன் வெளியில் பார்க்கிற அழகா இருக்கிற சில விஷயங்கள் உள்ளேயும் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது என்றேன். அவர் என் கண்களை உற்று நோக்கி, உன் மனைவி உண்மையானவ, தங்கமான குணம் கொண்டவ, அவளை கண்ணும் கருத்துமா பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு, அவளை நீ இப்படி நடத்தக்கூடாது என்றார். எல்லோரும் சொல்லி சொல்லி பார்த்ததால் நான் அவளிடம் நேராக பேச முயற்சி செய்தேன். ஆனால் எப்பொழுதெல்லாம் அவளுடைய சாதாரண முகம் என் கண் முன் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் எனக்குள் வெறுப்பும் மூச்சு முட்டலும் ஏற்பட்டு அந்த அறையை விட்டே வெளியேறி விடுவேன். நாளாக நாளாக அம்மாவின் தொடர் வற்புறுத்தலால் அந்த அறையிலேயே இரவை கழிக்க தொடங்கினேன். ஆனால் பேச்சுவார்த்தை பெயரளவுக்குத்தான் இருந்தாலும் அவளிடம் ஒரு விஷயத்தை கவனித்தேன். அவள் ஆன்மீகத்திலும் அதிக நாட்டம் கொண்டவள். நீண்ட நேரம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வாள். நான் வாயை திறந்து கேட்பதற்கு முன்பே எனக்கு தேவையான அனைத்தையும் என் முன்னால் கொண்டு வந்து வைத்து விடுவாள். எனக்கு நிம்மதியாக இருந்தது. இப்போது என் வேலைகளை தனியாக செய்ய வேண்டியதில்லை. என் அம்மாவுக்கும் சிரமம் இல்லை. அந்த நாட்களில் எங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்த விருந்துகளும் விசேஷங்களும் வரத் தொடங்கின. நாங்கள் எந்த விசேஷத்திற்கு போனாலும் அங்குள்ள எல்லோரும் என் அண்ணி கவிதாவின் அழகையும் மிடுக்கையும் பாராட்டி தள்ளுவார்கள். ஆனால் என் மனைவி காவியாவை பார்க்கும்போது கடமைக்கு ஒரு வார்த்தை நல்லா இருக்கு என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவார்கள். அந்த நேரங்களில் நான் அவமானத்தால் தலைகுனிந்து நிற்பேன். எனக்குள் தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். எங்களை பார்க்கிறவர்களின் மனதில் என்ன ஓடுகிறது என்பது எனக்கு தெரியும். ஒரு நாள் என் சொந்த பெரியம்மா ஒரு விருந்து வைத்தார். நாங்கள் சென்றபோது என் உறவுக்கார பெண்களும் பையன்களும் எல்லோரும் முன்னாலும் என் மனைவியை கேலி செய்து கிண்டலடித்து சிரித்து கொண்டே இருந்தார்கள். இன்னொரு பக்கம் கவிதாவின் அழகை புகழ்ந்து பாடுவதில் களைப்பே வரவில்லை. அதனால் நான் மிகவும் அவமானப்பட்டு போனேன். எனக்குள் கோபம் தலைக்கேறியது. வீட்டிற்கு திரும்பியதும் நேராக அம்மாவிடம் போய், அம்மா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அது இன்னைக்கு முடிந்து போனது. நான் இவளை விவாகரத்து செய்ய போகிறேன். என்னால் இவள் கூட வாழ முடியாது. என் மனசுக்கே பிடிக்காத ஒருத்தியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணட்டும் என்று கத்தினேன். நான் பேசி முடிப்பதற்குள் அம்மா என் கன்னத்தில் பலார் என்று அரைந்து விட்டார். அம்மாவின் முகம் கோபத்தால் சிவந்து போயிருந்தது. அவர் கோபத்தில் கத்தினார், இனிமேல் இப்படி ஒரு கேவலமான வார்த்தையை என் முன்னால் பேசாதே. பல வருடங்களுக்கு முன்னால் நான் அழகாக இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக என்னை விவாகரத்து செஞ்சு வீட்டை விட்டு துரத்தின உன் அப்பனோட வழியிலா நீயும் போக போற. இப்போ உன் வயசான அம்மாவும் அழகா இல்லையே, அப்போ உன் அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுவாயா? அம்மாவின் அந்த அறையும் அவருடைய வலி நிறைந்த கடந்த காலமும் கேட்டவுடன் என் மனதில் இடி விழுந்தது போல் இருந்தது. நான் உள்ளுக்குள் உறைந்து போய்விட்டேன். என்ன சொல்வதென்றே தெரியாமல் அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் அம்மாவையே வெறித்து பார்த்து கொண்டு நின்றேன். அன்று இரவு என் மனதிலும் மூளையிலும் ஒரு பெரிய புயலை அடித்தது. கவலையினாலும் பதற்றத்தினாலும் என்னால் தூங்கவே முடியவில்லை. இரவு சுமார் 11 மணி அளவில் நான் என் அறையை விட்டு வெளியே வந்தபோது கார்த்திக் அண்ணன் வாசலில் உள்ள முற்றத்தில் தலையை கவிழ்த்து கொண்டு தனியாக உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். அவர் ஏதோ ஆழமான சிந்தனையில் மூழ்கியிருந்தார். நான் அவர் அருகில் சென்று, என்னாச்சு அண்ணே, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? இந்த நடுராத்திரியில ஏன் வெளியே உட்கார்ந்திருக்கீங்க என்று கேட்டேன். அப்போது என் மனதில் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லை. அறையில் அவ்வளவு அழகான தேவதை மாதிரி இருக்கிற ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வெளியே வந்து உட்கார்ந்திருக்காரு. இது சுத்த நன்றி கெட்டத்தனம் என்று நினைத்து கொண்டேன். அவர் என்னை நிமிர்ந்து பார்த்து சிறு புன்னகையோடு, ஒண்ணுமில்லடா, தலைவலி ரொம்ப அதிகமாக இருந்தது அதான் என்றார். நான் சிரித்து கொண்டே, அண்ணன், உங்க பொண்டாட்டி முகத்தை பார்த்த உடனேயே உங்க தலைவலி பறந்திருக்குமே என்றேன். அவர் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு அழுத்தமான குரலில், தினேஷ், நீ நிஜமாவே ரொம்ப கொடுத்து வச்சவன்டா என்று சொல்லிவிட்டு அவருடைய அறைக்குள் சென்று விட்டார். அவர் என்னை ஏன் கொடுத்து வச்சவன் என்று சொன்னார் என்று எனக்கு புரியாமல் ஆச்சரியமாக இருந்தது. பிறகு நான் தலையை உலுக்கிக் கொண்டு என் அறைக்குள் சென்றேன். இப்போது இது என் தினசரி வழக்கமாகிவிட்டது. அண்ணன் எப்போதும் தினமும் அமைதியாகவும் ஏதோ கவலையிலும் இருப்பதை கவனித்தேன்.
ஆனால் நான் எவ்வளவு கேட்டும் அவர் தன் மனதில் உள்ளதை சொல்லவே இல்லை. இன்னொரு பக்கம் அம்மாவின் அந்த அறையும் வார்த்தைகளும் என் மனதில் ஆழமாக பதிந்து விட்டன. அதன் பிறகு நான் காவியாவிடம் முரட்டுத்தனமாக நடப்பதையோ சண்டையிடுவதையோ தவறாக பேசுவதையோ நிறுத்திவிட்டேன். எனக்கு கோபம் வரும்பொழுதெல்லாம் அம்மாவின் அந்த முகமும் வார்த்தைகளும் என் காதுகளில் ஒலிக்க தொடங்கிவிடும். காவியாவின் நிலையோ அவள் தினமும் இறைவனை தொழுது அம்மாவிற்கு பணிவிட செய்து என் ஒவ்வொரு தேவைகளையும் பார்த்து பார்த்து செய்தாள். ஆனால் இதற்கு நேர்மாறாக என் அண்ணி கவிதா எப்போதும் தன் அறைக்குள்ளேயே பூட்டிக் கொண்டு இருக்க விரும்பினார். வீட்டு வேலைகளை கை கொண்டு கூட தொடமாட்டாள். காவியா ஒருத்தியே வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் கவனித்து கொண்டாள். ஒரு நாள் அம்மா என்னிடம், பார்த்தாயா தினேஷ், காவியா எவ்வளவு தைரியமான பொண்ணு என்று. இந்த மொத்த வீட்டையையும் அவள் ஒருத்தியே தாங்கி பிடிச்சு நடத்துறா என்றார். நான் அலட்சியமாக, அம்மா அவள் இந்த வீட்டு மருமகள், வேலை செய்கிறது அவளோட கடமை. அவள் வேலை செஞ்சு எல்லோரையும் கவனிச்சுக்கிட்டு நம்ம மனசுல இடம் பிடிக்கணும். ஆனா அண்ணியோட இடம் அவளோட அழகுனாலேயே ஏற்கனவே உறுதியாயிடுச்சு என்றேன். இதை கேட்டதும் அம்மா என்னை திரும்பி பார்த்து மிகவும் கூர்மையாகவும் கோபமாகவும் பார்த்தார். நான் மேற்கொண்டு எந்த வாக்குவாதமும் வேண்டாம் என்று நினைத்து வேகமாக ஆபீஸுக்கு கிளம்பி சென்று விட்டேன். நாட்கள் செல்ல செல்ல கார்த்திக் அண்ணன் உடம்பு ரீதியாகவும் நாளுக்கு நாள் பலவீனமடைந்தார். அவருடைய முகம் வாடி போயிருந்தது. அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனதால் ஆபீஸுக்கும் லீவு எடுக்க தொடங்கினார். அண்ணனின் இந்த நிலைமையை பார்த்து எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு காய்ச்சல் அடித்தால் கூட அண்ணன் தான் பைக்கில் மருந்து கடைக்கு கூட்டி போவார். என்னை ஒரு நாளும் ஆபீஸை விட்டு நகர விட மாட்டார். அப்படிப்பட்ட அண்ணனுக்கு இப்போது என்ன ஆனது? ஒரு நாள் அம்மா என்னிடம், தினேஷ், நீ அண்ணன் கூட கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து அவனுக்கு என்ன கவலைன்னு தனியாக கேட்டுப்பாரு. என்கிட்ட அவன் எதையும் சொல்ல மாட்டேன் என்கிறான். நீ அவன் தம்பி, உன்கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு என்றார். அம்மாவின் அறிவுரையின்படி மறுநாள் ஆபீஸிலிருந்து திரும்பியதும் நான் அண்ணனை ஒரு டீ கடைக்கு அழைத்து போனேன். அவர் முன்னால் ஒரு கப்பு டீயை நீட்டி, அண்ணன் என்னாச்சுன்னு, நாளுக்கு நாள் நீங்கள் ஏன் இப்படி ஆகிக்கிட்டே போகிறீங்க? ராத்திரியில் ரூமுக்கு வெளியே வந்து உட்காந்துருக்கீங்க. நான் உங்கள் தம்பி தானே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க என்றேன். அவர் என்னை நிமிர்ந்து பார்த்தார். கண்கள் கண்ணீரால் குளமாகி இருந்தன. என் கைகளை பிடித்து கொண்டு, தினேஷ், மனைவி விஷயத்தில் நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. என் விதையும் உன்னை போல இருந்திருக்கலாம் என்றார். எனக்கு ஆச்சரியம். அண்ணன், நீங்க என்னை பார்த்து பொறாமைப்படுறீங்களா? என்ன பேசுறீங்க என்றேன். அதற்கு அவர் விம்மிய குரலில், தினேஷ், வெளியில பார்க்கிற அழகாய் இருக்கிற எல்லாமே உள்ளேயும் அழகாய் இருக்கும்னு அவசியம் இல்லடா என்றார். என்ன விஷயம் என்று ஓப்பனாக சொல்லும்படி நான் கேட்டேன். ஆனால் அவர் சற்றென்று எழுந்து, நேரம் வரும்போது உனக்கு எல்லாம் தெரிய வரும். நான் ஒன்று தான் சொல்வேன். உன் மனைவியை நீ நல்லா மதிச்சு நடத்து. அவ உனக்கு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கா என்றார். அண்ணனின் மர்மமான வார்த்தைகள் என் குழப்பத்தையும் ஆச்சரியத்தையும் இரட்டிப்பாக்கியது. நான் மேலும் கேட்க முயன்றேன். ஆனால் அவர் பதில் சொல்லவில்லை. இதற்கு பிறகு சில நாட்கள் கழித்து ஒரு நாள் திடீரென எங்கள் அறையில் குடிக்க தண்ணீர் தீர்ந்து விட்டது. தண்ணீர் எடுப்பதற்காக சமையலறை நோக்கி நடக்க தொடங்கினேன். காவியா உடனே பவ்யமாக, நீங்க ஓய்விடுங்கள், நான் போய் எடுத்து வருகிறேன் என்றாள். ஆனால் நான், இல்லை, நீ படுத்துக்கோ, நானே எடுத்துக்கிறேன் என்றேன். நான் வறண்டா கதவை கடந்து செல்லும் போது கார்த்திக் அண்ணனும் அண்ணி கவிதாவும் அறையிலிருந்து சத்தமாக பேசும் குரல் கேட்டது. அவர்கள் பயங்கரமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். முதலில் மூடிய அறைக்குள் வெளியே நின்று பேசுவதை கேட்பது நாகரீகம் அல்ல என்று தோன்றியது. ஆனால் அண்ணன் ஏன் மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க இதுதான் சந்தர்ப்பம் என்று மனம் சொன்னது. அன்னை கவிதாவின் குரல் என் காதில் விழுந்த அடுத்த கணமே என் மனதில் புயல் வீசத் தொடங்கியது. அவர் மிகவும் முரட்டுத்தனமாகவும் அலட்சியமாகவும் பேசினார். நான் என் மனசுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன். உனக்கு தைரியம் இருந்தால் என்னை தடுத்துப்பார். நீ ஏன் என்னை விட்டுவிடக்கூடாது? இன்னைக்கே எனக்கு விவாகரத்து கொடுத்து என் உயிரை வாங்காமல் இருக்கக்கூடாது என்றார். அதற்கு பிறகு அண்ணனின் தாழ்ந்த வேதனை நிறைந்த குரல் கேட்டது. ஆனால் தெளிவாக கேட்கவில்லை. நான் மேலும் கேட்பதற்காக சுவற்றுக்கு அருகில் நெருங்கிச் சென்றேன். அப்போது அவள் திடீரென தன் அறையை விட்டு வெளியே வந்தார். நான் அங்கு நிற்பதை பார்த்துவிட்டு, தினேஷ், இந்த நட்ட நடு ராத்திரியில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றார். நான் பதற்றமடைந்து ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வேகமாக என் அறைக்கு ஓடி வந்து விட்டேன். மறுநாள் காலை நான் கடுமையான மன உளைச்சலில் இருந்தேன்.
இன்னைக்கு ஆபீஸில் அண்ணனை தனியாக பிடித்து முழு உண்மையையும் கேட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆனால் ஆபீஸுக்கு சென்றபோது அண்ணனின் முகம் மிகவும் சோகமாக இருந்தது. அவர் தன் சீட்டில் ஏமாற்றத்தோடும் கவலையோடும் உட்கார்ந்திருந்தார். அவர் காலையில் சாப்பாடு சாப்பிடவில்லை என்பதை அவருடைய நிலை காட்டியது. ஆபீஸிலிருந்து திரும்பும்போது நான் கார்த்திக் அண்ணனை வீட்டுக்கு போக விடவில்லை. அவருடைய கையை பிடித்து பலவந்தமாக பிடித்து ஒரு அமைதியான பூங்காவிற்கு கூட்டி வந்தேன். அங்கு ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து நான் அவரை சீரியஸாக பார்த்து, அண்ணே, இன்னைக்கு உங்கள் மனசில் இருக்கிற ரகசியத்தை என் முன்னாடி கொட்டாம, முழு விவரத்தையும் தெளிவுபடுத்தாம, உண்மை காரணத்தை சொல்லாம நான் உங்களை இங்கிருந்து வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். உள்ளுக்குள்ளேயே உங்களை அரிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன என்றேன். கார்த்திக் அண்ணன் சில நொடிகள் அமைதியாக தரையை பார்த்தார். பிறகு அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவர் நடுங்கும் குரலில் சொன்னார், தினேஷ் என் மனைவிக்கு வேறு ஒரு பையனை பிடிச்சிருக்கு. அவ இன்னமும் அவன் கூட ரகசியமா ஃபோன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கா. நான் எவ்வளவு தடுத்தும் எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அவளுக்கு என் கூட வாழ பிடிக்கலை. கல்யாணத்துக்கு முன்னாடியிலிருந்தே அவன் கூட தொடர்பில் இருந்ததா சொல்றா. நான் ரொம்ப சாதுவான மந்தமான ஆளாம். என்னோட உலக அறிவு அவளோட மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து வரலையாம். இந்த அதிர்ச்சியான வார்த்தைகளை கேட்டதும் நான் திகைத்து கவலையில் ஆழ்ந்து விட்டேன். நான் அவரை அதிர்ச்சியோடு பார்க்க தொடங்கினேன். எனக்குள் கோபம் பொங்கி வர, அண்ணே, இந்த விஷயத்தை ஏன் இன்னும் அம்மாவிடம் சொல்லவில்லை என்று கேட்டேன். அவர் வேதனையுடன், நான் ஏண்டா அம்மாவை இதில் இழுத்து அவங்களுக்கு கவலை தரணும்? அவங்க ஏற்கனவே வாழ்க்கையில் ஏகப்பட்ட வழிகளை சுமந்திருக்காங்க. இதை சொல்லி இன்னும் கவலைப்பட வைக்கிறத தவிர வேறு என்ன பண்ண முடியும் என்றார். நான் உடனே, இந்த மாதிரி மோசமான குணம் கொண்ட ஒருத்தியை நீங்கள் விவாகரத்து செஞ்சுட்டு உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க என்றேன். ஆனால் அவரோ, அம்மாவை தனியாக விட்டு போன நம்ம அப்பாவோட வழியில் போக எனக்கு விருப்பமில்லை. கவிதா திருந்தணும்னு நான் நினைக்கிறேன். அவள் இந்த வீட்டை தன் சொந்த வீடாக நினைக்கணும். அதனால்தான் நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்கிறேன், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். உன் மனைவி உன்னை உண்மையாக நேசிக்கிறா, உன்னை நல்லா பார்த்துக்கிறா, எல்லாத்தையும் புன்னகையோடு செய்கிறார் என்றார். அண்ணனின் வார்த்தைகளை கேட்டபோது என் கண்களிலும் கண்ணீர் முட்டியது. அண்ணன் இவ்வளவு பெரிய மன உளைச்சலில் இருக்கிறாரே என்று வருத்தப்பட்ட அதே நேரத்தில் என் மனைவி காவியா அப்படிப்பட்டவள் இல்லை என்பதால் இறைவனுக்கு நன்றி சொன்னேன். அவள் வெளிப்புற தோற்றத்தில் அழகாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவளுடைய குணமும் மனசும் மிகவும் பரிசுத்தமானது. கவிதா எங்கள் வீட்டு மருமகள், என் அண்ணி என்பதால் என்னால் நேரடியாக தலையிட்டு முரட்டுத்தனமாக நடக்க முடியாது. அதனால் கார்த்திக் அண்ணனுக்கு தைரியம் சொன்னேன். அண்ணா, இனிமே நீங்கள் பலவீனத்தை காட்டக்கூடாது. வீட்டை தக்க வச்சுக்க அவகிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கவோ கொஞ்சம் கடினமாக நடந்துக்கவோ வேண்டியிருந்தாலும் ஒரு ஆம்பளையா துணிஞ்சு நில்லுங்க என்றேன். நான் அண்ணனுக்கு தைரியம் கொடுத்த கையோடு நாங்கள் இருவருமே கவிதாவின் அம்மாவிடம் பேசுவதற்காக உடனே அவளுடைய வீட்டிற்கு சென்றோம். அங்கு சென்றதும் அவளுடைய அம்மாவை தனியாக உட்கார வைத்து விஷயத்தை உடைத்தேன். நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசுங்க. நாங்கள் ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரு பெண் மீது கை வைப்பதோ கேவலமாக பேசுவதோ எங்கள் குடும்ப வழக்கத்தில் இல்லை. எங்கள் அம்மா எங்களை தனியாகத்தான் வளர்த்தாங்க. எங்களுக்கென்று சில ஒழுக்க நெறிமுறைகள் இருக்குது. இந்த வயசில் எங்கள் வயசான அம்மா எங்களால் எந்த மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடாது என்றேன். எங்களது வார்த்தைகளை கேட்டதும் கவிதாவின் அம்மா கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார். எங்களை பார்த்து கை கூப்பி, தம்பி, கவிதா பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பையன் ரொம்ப மோசமானவன், வம்பை விலை கொடுத்து வாங்குறவன். கல்யாணத்துக்கு அப்புறமாவது என் பொண்ணு திருந்தி இந்த தப்பான காரியங்களை நிறுத்திடுவான்னு நான் நினச்சேன். அதனால தான் கார்த்திக் தம்பி மாதிரி ஒரு தங்கமான பையனை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அவள் இன்னும் புத்தியை மாற்றிக்கல. நான் என்ன பண்ணுறது? நானே ரொம்ப கவலையில் தான் இருக்கேன் என்றார். அதற்கு நான், உங்கள் பொண்ணு கேட்கலனா நாங்கள் உங்கள் வீட்டு ஆண்களிடம் பேச விரும்புகிறோம் என்றேன். இதை கேட்டதும் அவர் இன்னும் பயந்து நடுங்கி, வேண்டாம் தம்பி, கடவுள் புண்ணியத்தில் அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. வீட்டு ஆண்களுக்கு தெரிஞ்சா கவிதாவை அந்த நிமிஷமே கொன்னுடுவாங்க. அவ என் ஒரே பொண்ணு. நான் அவளுக்கு கடைசி முறையாக எடுத்து சொல்லி பார்க்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு போய் அவகிட்ட இருந்து மொபைல் ஃபோனை பிடுங்கி வச்சுக்கோங்க என்றார். திரும்பும் வழியில் நான் கார்த்திக் அண்ணனுக்கு நிறைய விஷயங்களை விளக்கி தைரியம் சொன்னேன். நான் உங்கள் கூட இருக்கேன் அண்ணே என்றேன். அதன் விளைவாக வீட்டிற்கு வந்தவுடனேயே அண்ணன் கவிதாவின் மொபைல் ஃபோனை பிடுங்கி வைத்து கொண்டார். இந்த நேரத்திற்குள் வீட்டிலிருந்த என் அம்மாவுக்கும் சூழ்நிலையின் தீவிரம் புரிந்துவிட்டது. எங்களின் முகமாற்றங்களை வைத்தே அவர் எல்லாவற்றையும் கணித்து மிகுந்த கவலையில் இருந்தார்.
ஏனென்றால் கவிதா பழிவாங்கும் நோக்கத்தில் தன் அருவருப்பான நடத்தையை யாரிடமும் மறைக்காமல் ஓப்பனாக செய்ய தொடங்கியிருந்தாள். அண்ணன் போனை பிடுங்கிய அடுத்த கணமே வீட்டின் நிம்மதி நிலைகுலைந்து போனது. அவளுடைய அறையிலிருந்து அலறலும் கத்தலும் வரத் தொடங்கின. அம்மாவும் காவியாவும் பயந்து போய் அவளுடைய அறைவாசலுக்கு ஓடி வந்தார்கள். அங்கு கவிதா தன் நிலையை மறந்து அண்ணனிடம் பயங்கரமாக சண்டை போட்டுக்கொண்டு தன் மொபைல் போனை திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தாள். சத்தம் கேட்டு அம்மா முன்னே வந்து, என்னப்பா விஷயம், என்ன பிரச்சனை என்று கேட்டார். உடனே கவிதா, தப்பு செஞ்சவளே போலீஸை மிரட்டுற கதையா, என் அம்மாவை தூக்கி எறிந்து பேசி உங்க பையனுக்கு என் மேல ரொம்ப சந்தேகம், என் மேல இல்லாத பழியெல்லாம் சுமத்துறாரு, மரியாதையா என் போனை கொடுக்க சொல்லுங்க என்றாள். அம்மா ஆச்சரியத்தோடு அண்ணனை பார்த்து, கார்த்திக் போனை கொடுத்துடுப்பா என்றார். அப்போது கார்த்திக் அண்ணன் வேதனை நிறைந்த குரலில் முழு உண்மையையும் கொட்டிவிட்டார். அண்ணன் சொன்னார், அம்மா இவ யாருக்கோ ரகசியமாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் அவன் கூடவே தொடர்பில் இருந்துக்கிட்டு இந்த ரகசியம் அம்பலமான உடனேயே அன்னை கவிதா கொஞ்சமும் வெட்கப்படாமல் இன்னும் சத்தம் போட்டு கத்த தொடங்கினாள். அது எங்கள் வீட்டு சூழ்நிலையை மேலும் மோசமாக்கியது. இந்த கூச்சல் குழப்பத்திற்கிடையே நான் தற்செயலாக திரும்பி பார்த்தபோது கவிதாவின் முகம் வெளுத்து போயிருப்பதை கவனித்தேன். அவளால் அந்த தீவிரமான பதற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் திடீரென மயங்கி தரையில் விழுந்தாள். காவ்யா மயங்கி விழுந்ததை பார்த்ததும் என் கை கால்கள் பதற்றத்தில் நடுங்க தொடங்கின. கவிதாவின் வாக்குவாதத்தை அப்படியே அங்கேயே விட்டுவிட்டு காவ்யாவை என் கைகளில் அள்ளி எடுத்துக்கொண்டு வேகமாக காரை நோக்கி ஓடினேன். உடனே அவளை அருகிலிருந்த மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றேன். அங்கு மருத்துவர்கள் அவளை பரிசோதித்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த லேடி டாக்டர் முகத்தில் புன்னகையோடு வெளியே வந்து வாழ்த்து சொன்னபோது என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இறைவன் எங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக பெற்றோராக போகும் அந்த பேரானந்த செய்தியை எழுதியிருந்தான். ஒரு பக்கம் வீட்டில் புயல் போன்ற சூழ்நிலை, இன்னொரு பக்கம் இந்த மகிழ்ச்சி. எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு இனிப்பு வாங்கி கொண்டு போகலாமா அல்லது இந்த மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடுவது என்று யோசித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் மருத்துவமனையில் வராண்டாவில் நின்று கொண்டு என் மனைவி காவியாவின் உண்மையான மதிப்பையும் அவளது உன்னதத்தையும் நான் ஆழமாக உணர்ந்தேன். கடந்த காலத்தில் அவள் வெளிப்புற தோற்றத்தில் அழகாகவோ வெள்ளையாகவோ இல்லை என்பதற்காக மட்டுமே நான் அவளை பிடிக்காமல் உதாசீனப்படுத்தினேன். ஆனால் இன்று எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துணையை தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொன்னேன். உள்ளத்தாலும் குணத்தாலும் பேச்சாலும் அவள் எவ்வளவு அழகானவள். அவள்தான் என் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறாள். நான் காவியாவை அழைத்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு திரும்பிய போது அம்மா புன்னகையோடு எங்களை வரவேற்றார். நாங்கள் சென்ற பிறகு நடந்த விஷயங்களை அம்மா சொன்னார். அவர் கவிதாவின் அண்ணன்களை வீட்டிற்கு வரவழைத்திருந்தார். அவளுடைய எல்லா தப்பான செயல்களையும் மொபைல் போன் ஆதாரங்களையும் அவளது அண்ணன்கள் முன்னால் வைத்தபோது அவர்கள் அவமானத்தால் தலைகுனிந்து நின்றார்கள். பிறகு அழுது கொண்டிருந்த கவிதாவை தங்களுடன் அவளுடைய அம்மா வீட்டிற்கே அழைத்து சென்று விட்டார்கள். கவிதா சென்ற பிறகு வீட்டில் ஒரு மர்மமான அமைதி நிலவியது. ஆனால் இந்த அமைதிக்கு பின்னால் கார்த்திக் அண்ணனின் இதயத்தில் ஒரு பெரிய புயலை வீசி கொண்டிருந்தது. அவர் அறையின் நடுவே நின்று கொண்டு திடீரென என்னை கட்டியணைத்து தன் கட்டுப்பாடுகளை உடைத்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். ஒரு பச்சை குழந்தையைப் போல விம்மி விம்மி அழுது துடித்தார். ஏனென்றால் அவர் அந்த மோசமான பெண்ணை உண்மையிலேயே ஆழமாக காதலித்தார். அவளோ அவருடைய உண்மையான அன்பை காலால் மிதித்து அவருடைய குடும்பத்தையே தீயிட்டு கொளுத்திவிட்டு சென்று விட்டாள். அண்ணனின் நிலையை பார்த்து என் உள்ளம் உருகியது. நான் அமைதியாக அவருக்கு தைரியம் சொன்னேன். ஆனால் என் இவ்வளவு நல்ல எளிய பொறுமையான அண்ணனை மதிக்க தெரியாத கவிதாவின் மீது என் மனதில் வெறுப்பு இன்னும் ஆழமாகிக் கொண்டே போனது. எல்லோரும் ஹாலில் சோகமாகவும் அமைதியாகவும் இருந்தபோது அந்த பாரமான சூழ்நிலையை குறைப்பதற்காக நான் முன்னே சென்று என் அம்மாவின் கைகளையும் அண்ணனின் கைகளையும் பிடித்து கொண்டேன். புன்னகையோடு, அம்மா நீங்க இப்போ பாட்டியாக போறீங்க, அண்ணன் நீங்க பெரியப்பாக போறீங்க என்றேன். இதை கேட்ட அடுத்த கணமே அம்மாவின் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அந்த சோகமான வறண்ட சூழலிலும் ஒரு புதிய மகிழ்ச்சி துளிர்த்தது. கார்த்திக் அண்ணனின் வாடிய முகத்திலும் மெல்லிய புன்னகை அரும்பியது. அதை பார்த்த பிறகுதான் என் நெஞ்சிற்கு சற்று நிம்மதி கிடைத்தது. ஒரு கணமாவது அவருடைய முகம் மலர்ந்ததே என்று நினைத்து கொண்டேன். மறுநாள் காவியாவின் உடல்நிலை சற்றே நலிவடைந்து காணப்பட்டதால்
அம்மா என்னிடம், தினேஷ் நீ இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு காவியாவை வழக்கமாக செக்கப்புக்காக டாக்டர்கிட்ட கூட்டிக்கிட்டு போய் என்றார். அதனால் நான் காவியாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன். கார்த்திக் அண்ணனோ வழக்கம் போல் தனியாக அலுவலகம் கிளம்பி சென்றிருந்தார். என் மனைவியை பரிசோதித்து முடித்துவிட்டு நாங்கள் வீட்டிற்கு திரும்பிய போது மதியம் சுமார் 12 மணி இருக்கும். எனக்கு ஆபீஸுக்கு போகும் எண்ணமே இல்லை. என் லீவு ஏற்கனவே அப்ரூவ் ஆகி இருந்தது. அதனால் நான் உடையை மாற்றிக்கொண்டு கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று படுத்தேன். நான் அப்படியே படுத்து கண்ணாயர முயன்றபோது திடீரென என் மொபைல் போனுக்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. நான் போனை எடுத்த உடனேயே எதிர்பக்கத்தில் இருந்த ஒருவர் பதற்றமான குரலில் சொன்னார், உங்க அண்ணன் இப்போ நகரத்தோட பெரிய அரசு மருத்துவமனையில் எமர்ஜென்சி வார்டில் இருக்காரு. உயிருக்கும் மரணத்துக்கும் நடுவே போராடிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க வாங்க என்றார். இதை கேட்டதும் என் கை கால்கள் நடுங்கின. நான் வேகமாக என் காலணிகளை மாட்டிக்கொண்டு ஒரு பைத்தியக்காரனைப் போல மருத்துவமனையை நோக்கி ஓடினேன். அங்கு சென்று பார்த்த காட்சியை கண்டு என் நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது. என் அப்பாவி அண்ணனின் தலை பயங்கரமாக உடைந்திருந்தது. உடம்பெல்லாம் ரத்தம் வெள்ளமாக இருந்தது. டாக்டர்கள் அவருடைய இரத்தப்போக்கை நிறுத்துவதற்கும் அவசரகால அடிப்படையில் இரத்தம் ஏற்பாடு செய்வதற்கும் தீவிரமாக முயன்று கொண்டிருந்தார்கள். காலையில் முழு ஆரோக்கியத்தோடு வீட்டை விட்டு புறப்பட்ட ஒரு மனிதனுக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது என்று ஆச்சரியமாகவும் கவலையாகவும் இருந்தது. பின்னர் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் வழியில் சில மர்ம நபர்கள் என் அண்ணனை சூழ்ந்து கொண்டு தடிகளாலும் இரும்பு சங்கிலிகளாலும் கொடூரமாக தாக்கியது தெரிய வந்தது. இந்த இரத்தவரி பிடித்த ஆட்டத்தின் பின்னணியில் வேறு யாரும் இல்லை, என் அன்னை கவிதா தான் இருக்கிறாள் என்பதை அறிந்தபோது என் ஆன்மாவே நடுங்கியது. அவள் தனக்கு தெரிந்த அந்த பொறுக்கி பையனை வைத்துதான் கார்த்திக் அண்ணன் மீது இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்தி இருக்கிறாள். அந்த சமயத்தில் எங்களது முதல் குறிக்கோள் கார்த்திக் அண்ணனின் உயிரை காப்பாற்றுவதுதான். அதனால் நாங்கள் முழு கவனத்தோடு அவருக்கு சிறந்த சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தோம். ஆனால் இப்போது என் நெஞ்சில் பழிவாங்கும் தீ கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. என் அப்பாவி அமைதியான அண்ணனை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அந்த இரக்கமற்ற மனிதர்களை விட்டு வைக்கக்கூடாது என்று மனதிற்குள் சபதம் எடுத்தேன். கவிதாவிற்கு பழக்கமான அந்த ஊர் சுற்றி திரியும் பொறுக்கி பையன் தன் குற்ற பின்னணி கொண்ட நண்பர்களுடன் சேர்ந்துதான் அந்த துரோக செயலை செய்திருந்தான். நல்ல வேளையாக எனக்கு செல்வாக்குமிக்க நெருங்கிய நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு காவல்துறையின் உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு இருந்தது. நான் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த பையன் மீது பெயர் குறிப்பிட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வைத்தேன். போலீசாரும் சுறுசுறுப்பு காட்டி ஒரே நாளில் அந்த மானங்கெட்ட மனிதர்களை பிடித்து காவல் நிலையத்தில் அடைத்தார்கள். அவன் ஏற்கனவே திருட்டு மற்றும் மோசடி வழக்குகளில் தொடர்புடையவன். காவல் நிலையத்தில் போலீசார் கொஞ்சம் தங்களது பாணியை காட்டி சட்டம் தன் கடமையை செய்ய தொடங்கியதும் அவன் பயந்து போய் முழு உண்மையையும் கக்கத் தொடங்கினான். ஐயா, சாமி மேல சத்தியமா இதில் என் தப்பு எதுவுமே இல்லை. கவிதா தான் என்னை கட்டாயப்படுத்தினாள் என்றான். அவள் திரும்ப திரும்ப என்னை தூண்டிவிட்டதால் தான் நான் என் நண்பர்களுடன் சேர்ந்து கார்த்திக்கை தாக்கி காலி செய்ய முயற்சி செஞ்சேன். எனக்கும் கவிதாவுக்கும் எந்த தப்பான உறவும் இல்லை. அவளேதான் என்னை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி கட்டாயப்படுத்தி என் கூட தொடர்பு வச்சுக்க பார்த்தாள் என்றான். இன்னொரு பக்கம் என் அண்ணனின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே சென்றது. தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவர் தொடர்ந்து 4 நாட்களாக அவர் சுய நினைவின்றி கோமா நிலையிலேயே இருந்தார். நினைவு திரும்பவே இல்லை. என் வயதான அம்மா பூஜை அறையிலேயே கதி என்று கிடந்தார். இறைவனிடம் மண்டியிட்டு அழுது வேண்டிக் கொண்டே இருந்தார். என்னுடைய நிலையோ ஒரு கால் மருத்துவமனையிலும் மறுகால் வீட்டிலுமாக இருந்தது. ஏனென்றால் அந்த நாட்களில் காவியாவின் உடல்நிலையும் சரியாக இல்லை. இந்த சோதனையான கட்டத்தில் நான் முற்றிலும் ஒற்றையாளாக நின்றேன். சில நேரங்களில் தனிமையின் கொடுமையால் என் மனம் உடைந்து ஒரு குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழத் தொடங்குவேன். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் காவியாதான் எனக்கு பெரிய பக்கபலமாக இருந்தாள். அவள் தன் சொந்த வழிகளை மறைத்து எனக்கு தைரியம் சொன்னாள். என் கைகளை பற்றி கொண்டு மனதை தளர விடாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன், கடவுள் மேல் பாரத்தை போடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்பாள். இப்போது என் அன்பான மனைவியை பார்க்கும்போது எனக்குள் ஒரு தேவதை தெரிந்தது. எனக்கு இப்படிப்பட்ட உண்மையான வாழ்க்கை துணையை தந்ததற்காக நான் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருந்தேன். அண்ணனுக்கு நினைவு திரும்பிய உடனேயே கவிதாவுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்றும் என் அண்ணனுக்கு ஒரு நல்ல குணம் வாய்ந்த பெண்ணை பார்த்து மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்றும் என் மனதிற்குள் சபதம் எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் எனக்கு அவர் வெறும் மூத்த சகோதரர் மட்டுமல்ல, அப்பாவிற்கு சமமானவர். அந்த பொறுக்கியின் வாக்குமூலத்திற்கு பிறகு
கவிதாவின் ஒட்டுமொத்த சாயமும் வெளுத்தது. அவளுடைய அசிங்கமான குணம் எல்லோருக்கும் தெரிந்ததும் அவளுடைய அண்ணன்கள் மிகுந்த அவமானமடைந்தார்கள். அவர்கள் கவிதாவை ஒரு அறைக்குள் பூட்டி வைத்து தண்டித்தார்கள். அவளுடைய வயதான பெற்றோர் மிகுந்த வெட்கத்துடனும் அவமானத்துடனும் எனக்கு ஃபோன் செய்து அழுதார்கள். தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவள் செய்த துரோக செயலுக்காக எங்களிடம் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தினமும் மருத்துவமனைக்கு வந்து கார்த்திக் அண்ணனை பார்த்து சென்றனர். அண்ணனின் மருத்துவ சிகிச்சைக்காக ஆன பல லட்சம் ரூபாய் செலவுகளையும் அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இந்த செலவுகளை எல்லாம் செய்வது எப்படியாவது நாங்கள் அவளை மன்னித்து மீண்டும் இந்த வீட்டிற்கு மருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று எனக்கு புரிந்தது. ஆனால் அது ஒருபோதும் நடக்காது. இப்போது நிலைமை கைமீறி போய்விட்டது. நான் என் மனதில் தீர்க்கமான முடிவை எடுத்திருந்தேன். இந்த உலகமே தலைகீழாக மாறினாலும் வானமே இடிந்து தரையில் விழுந்தாலும் அந்த பேராசை பிடித்த துரோக பெண்ணை இனிமேல் ஒருபோதும் எங்கள் புனிதமான வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்க விட மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்தேன். இப்படியாக மருத்துவமனையில் வெள்ளை நிற அறையில் மருந்துகளின் வாசனைக்கும் மருத்துவ கருவிகளின் சத்தத்திற்கும் நடுவே முழுதாக 15 முதல் 20 நாட்கள் ஓடிவிட்டன. இரவில் என் அம்மாவின் பிரார்த்தனைகளும் பகலில் காவியாவின் நல்லாசைகளும் என் இரவு பகலும் இல்லாத ஓட்டமும் வீண் போகவில்லை. இறுதியாக விடியல் பிறந்தது. முழுதாக 20 நாட்களுக்கு பிறகு கார்த்திக் அண்ணன் காலையில் மெதுவாக தன் கண்களை திறந்தார். அவருக்கு முழு சுயநினைவும் திரும்பியிருந்தது. என் அண்ணன் கார்த்திக்கு நினைவு திரும்பிய அடுத்த கணமே அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. தன் வாழ்க்கையை பற்றியும் தனக்கு நடந்த கொடூரமான சம்பவத்தை பற்றியும் நினைத்து அவர் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போயிருந்தார். ஆனால் அவளுடைய பாசமும் காதலும் இன்னும் அவருடைய இதயத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்தது. இன்னொரு பக்கம் அன்னி கவிதா இப்போது என் அண்ணருக்கு திரும்ப திரும்ப ஃபோன் செய்து அழுது மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் விம்மி விம்மி அழும் குரலில், தினேஷ், கடவுளுக்காக என்னை மன்னித்து விடு. நான் என் தவறை உணர்ந்து விட்டேன். கார்த்திக்கு நினைவு திரும்பியிருந்தா தயவு செஞ்சு அவர்கிட்ட என்னை ஒரு தடவை பேச விடு. நான் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றாள். எனக்கு தெரியும், என் அண்ணன் அவளிடம் பேசினால் அவருடைய இளகிய மனதால் அடுத்த நிமிடமே அவளை மன்னித்து விடுவார் என்று. ஆனால் இந்த துரோகம் செய்த பெண்ணை மன்னிக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. நான் அவளுக்கு முற்றிலும் எதிராக இருந்தேன். கவிதாவின் இந்த செயலால் எங்கள் குடும்பத்திற்கும் உறவினர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டது. மக்கள் எங்களை நோக்கி விரல் நீட்டி பேசத் தொடங்கினார்கள். அதனால் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இந்த மோசமான பெண்ணை இனி என் தூய்மையான வீட்டு வாசற்படியை தாண்ட விடமாட்டேன் என்பதில் பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் மருத்துவமனையில் அண்ணனின் உடல்நிலை சற்று தெரியதும் கவிதா ஃபோன் செய்து அழுது தன் தவறை நினைத்து வருந்துவதை அறிந்த அவர் அடுத்த கணமே அவருடைய மனம் உருகிவிட்டது. கவிதாவின் மீதான பாசமும் பரிதாபமும் அவர் முகத்தில் தெரிய தொடங்கியது. நாங்கள் அண்ணனை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்த சில நாட்களில் கவிதா அவளுடைய அண்ணன்களோடு எங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அவள் ஹாலுக்குள் நுழைந்த உடனேயே தன் பழைய திமிரையோ கர்வத்தையோ காட்டாமல் ஓடி வந்து கார்த்திக் அண்ணனின் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டாள். தன் கணவனின் கால்களை பிடித்து கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்து கதறி அழுது தன் அண்ணன்களுக்கு முன்னாலேயே கைகளை கூப்பி தன் கணவனிடம் மன்னிப்பு கேட்டாள். கார்த்திக் அண்ணனோ அவளை அமைதியாகவும் ஒருவித திகைப்போடும் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. இதையெல்லாம் பார்த்து எனக்கு கடுமையான கோபம் வந்தது. என் ரத்தம் கொதித்தது. நான் கவிதாவின் அண்ணன்களுக்கு முன்னால் உரத்த குரலில் சொன்னேன், நாங்கள் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கோம். என் அம்மாவும் அண்ணனும் ஏகப்பட்ட வழிகளை அனுபவிச்சிட்டாங்க. இனிமே இந்த வீட்டில் இந்த பெண்ணுக்கு இடமில்லை. மரியாதையா இவளை இப்பவே வீட்டை விட்டு கூட்டிக்கிட்டு போங்க. இனி எப்போவுமே இவ இங்கு வரக்கூடாது என்றேன். ஆனால் கவிதா அப்படியே அழுது கால்களை பிடித்து கொண்டு தவிப்பதை பார்த்ததும் என் அம்மாவின் மனம் உருகிவிட்டது. அம்மா முன்னோக்கி வந்து என் கைகளை பிடித்து கொண்டு எல்லோரும் கேட்கும்படியாக சத்தமாக சொன்னார், இல்லை தினேஷ், விவாகரத்து என்ற பேச்சுக்கே நம்ம வீட்டில் இடமில்லை. கவிதா இப்போ தன் தவறை உணர்ந்து வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி பெரிய அதிர்ச்சிகளும் சறுக்கல்களும் வரும்போது தான் அவன் திருந்துவான். வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுப்பான் என்றார். அம்மா எல்லோரையும் பார்த்து, என் மகன் தன் மனைவியை விவாகரத்து செய்வதை நான் விரும்பவில்லை. மனிதனாக பிறந்த எல்லோரும் ஏதோ ஒரு தவறு செய்வார்கள். தவறை மன்னிப்பதே மனிதநேயம். அதனால் என் மகன் இந்த பெண்ணை தன் வாழ்க்கையை திருத்திக் கொள்ள கடைசி வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார். அம்மாவின் முகத்தை பார்த்த எனக்கு ஆச்சரியமாகவும் கவலையாகவும் இருந்தது. இவ்வளவு பெரிய விபத்துக்கு பிறகும்
அந்த பெண்ணை மன்னிக்கும் அளவிற்கு அவருடைய இதயம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கார்த்திக் அண்ணனுக்கு ஏற்கனவே கவிதா மீது அலாதி அன்பு இருந்தது. அம்மாவின் கட்டளைக்கு இணங்கி அவர் தன் மனைவியை முழு மனதோடு மன்னித்து அவளை கட்டி அணைத்து கொண்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு கவிதாவின் குணமே முற்றிலும் மாறிவிட்டது. அவள் திருந்திவிட்டாள் என்பதை விட அவள் திருத்தப்பட்டாள் என்பதே உண்மையானது. ஏனெனில் அவளது பெற்றோர்கள் அவளிடம் யதார்த்தத்தை கூறி மனதை மாற்றி அனுப்பி வைத்தனர். அது மட்டுமல்லாது உறவினர்களின் குத்தலான பேச்சுக்கும் சமூகத்தில் தனக்கு ஏற்பட போகும் பரிதாபமான நிலையை மனதில் கொண்டு அவள் திருந்திவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். எது எப்படியோ அவள் எங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு அவளுடைய ஆணவம் திமிர் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி போனது. இப்போது அவள் இரவும் பகலும் கார்த்திக் அண்ணனின் வசதியையும் ஆரோக்கியத்தையும் பார்த்து பார்த்து கவனித்து கொள்ள தொடங்கினாள். வீட்டு வேலைகளில் சுறுசுறுப்பாக பங்கேற்றாள். ஆனால் எனக்கு என்னவோ தெரியவில்லை, அவளது பழைய செயல்களால் என் மனதில் இன்னும் ஒரு தயக்கம் இருந்தது. என்னால் அவளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் நான் முற்றத்தில் தனியாக அமர்ந்திருந்த போது அண்ணியின் அருகில் வந்தார். அவளுடைய கண்கள் கலங்கி இருந்தன. அவள் என்னிடம் மிகவும் பவ்யமாக, தினேஷ், நீ என் தம்பி மாதிரி. கடந்த காலத்தில் நான் செஞ்ச எல்லா தவறுகளையும் என்னை மன்னிச்சிடு. நிச்சயமா நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் உன்னோட மன்னிப்பு எனக்கு வேணும். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அம்மா உங்க 2 பேரையும் எவ்வளவு நல்ல ஒழுக்கத்தோடு வளர்த்துருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா என் வாழ்க்கையை அழிச்சிருக்கலாம். ஆனால் சீரழிஞ்சு போகவிருந்த என் குடும்பத்தை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க என்றாள். அண்ணியின் வார்த்தைகளை கேட்டதும் என் மனதும் உருகியது. அவளுடைய நிலையை பார்க்க பரிதாபமாக இருந்தது. நானும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்து அண்ணியை மனதார மன்னித்தேன். இப்போது நான் என் அறைக்கு சென்று என் அன்பான மனைவி காவியாவின் அழகான உண்மையான முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் என் இதயம் மகிழ்ச்சியாலும் நிம்மதியாலும் நிறைகிறது. கஷ்டமான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவள்தான் எனக்கு துணையாக நின்றாள். உண்மையான அன்பு, விசுவாசம் என்ன என்பதை எனக்கு புரிய வைத்தாள். எங்களது வாழ்க்கையில் இந்த உண்மை கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. வெளிப்புற அழகு என்பது தற்காலிகமான ஒரு மாயை மட்டுமே. வெளியில் பார்க்க அழகாக இருக்கும் ஒரு நபர் உள்ளத்தாலும் அதே அளவு அழகாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒரு மனிதனின் உண்மையான நிரந்தரமான அழகு அவனது தோற்றத்திலோ அல்லது வெள்ளையான நிறத்திலோ இல்லை. அது அவனது தூய்மையான குணம், பேச்சின் இனிமை, ஒழுக்கம் மற்றும் அவனுடைய தூய்மையான அன்பில்தான் மறைந்திருக்கிறது. இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு பெண்ணுக்கு விவாகரத்து என்பது இந்த உலகத்திலேயே அவளது நெஞ்சை பிளக்கும் மிகப்பெரிய வழியாகும். அது அவளது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சாம்பலாக்கிவிடும். என் அம்மா தன் திருமண வாழ்க்கையின் தொடக்கத்தில் அழகாக இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக விவாகரத்து என்ற கசப்பான வடுக்களை பெற்றார். ஆனால் அந்த வழியை பழிவாங்கலாக மாற்றவில்லை. தன் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய துயரத்தை தாங்கிக் கொண்ட அவருடைய பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் உண்மையிலேயே போற்றத்தக்கது. அவ்வளவு நடந்தும் அவர் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கை அழிந்து போவதை விரும்பவில்லை. மாறாக பெண் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அவளுடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் காப்பதுதான் உண்மையான ஆணின் முதல் கடமை என்பதை தன் மகன்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு பெண்ணின் குடும்பத்தை காப்பாற்றியதன் மூலம் என் அம்மா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களின் மதிப்பையும் உயர்த்தி இருக்கிறார். மன்னிப்பதே உலகத்திலேயே மிகச்சிறந்த பழிவாங்கல் மற்றும் உன்னதமான மனித குணம் என்பதை எங்களுக்கு உணர்த்தியுள்ளார். நன்றி.